அன்பின் தமிழுக்கும் தமிழருக்கும் என் முதல் வணக்கம். ஒரு காலத்தில் சிலாதா என்ற முனிவர் அடர்ந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கிட்ட ஞானமும் அன்பும் நிறைவாக இருந்தாலும் அவருக்கு ஒரு குறை இருந்தது. அவர் ஒரு குழந்தையை விரும்பினார். அதுவும் பகவான் சிவனால் அருளப்பட்ட குழந்தையை வேண்டினார். சிலாதா தியானம் செய்யத் தொடங்கினார். முதலில் இந்திரன் தோன்றி சிவனிடம் வேண்டினால் அவரது விருப்பம் நிறைவேறும் என்றார். சிலாதா பல ஆண்டுகள் சிவனை நோக்கி தவம் செய்தார். கரையான்கள் அவரை சூழ்ந்து அவரது உடலை அரித்தன. எலும்புகள் மட்டுமே மிஞ்சின. சிவபெருமான் அவரது பக்தியால் மகிழ்ந்து, சிலாதா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சிலாதா கேட்டார். சிவன் புன்னகைத்து, உன் விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லி மறைந்தார். மறுநாள் சிலாதா தனது வயலில் உழும்போது ஓர் அற்புதம் நிகழ்ந்தது. காலை சூரியனைப் போல ஒளிரும் ஒரு குழந்தை அவர் முன் தோன்றியது. சிலாதா, இந்த குழந்தையை எடுத்து நன்றாக வளர் என்ற தெய்வீக குரல் வானத்திலிருந்து ஒலித்தது. சிலாதா மகிழ்ச்சியுடன் குழந்தையை வீட்டிற்கு கொண்டு சென்று அவனுக்கு நந்தி என்று பெயரிட்டார். நந்தி சாதாரண குழந்தை அல்ல. சிவன் மீதான அவனது பக்தி அவனை தனித்தன்மையாக காட்டியது. ஒரு நாள் மித்ரா மற்றும் வருணா என்ற இரு பெரும் முனிவர்கள் சிலாதாவின் இல்லத்திற்கு வந்தனர். நந்தியின் விருந்தோம்பல் அவர்களை மகிழ்வித்தது. ஆனால் அவர்கள் நந்திக்கு ஆசி வழங்கும்போது அவர்கள் முகத்தில் சோகம் படர்ந்தது. சிலாதா அவர்களிடம் விசாரித்த போது நந்திக்கு நீண்ட ஆயுள் இல்லை என்ற உண்மையை கூறினர். அவன் மிகுந்த சோகத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் நந்தியின் பதில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. தந்தையே, பயப்படாதீர்கள், பகவான் சிவனால் விதியையும் மாற்ற முடியும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் கூறினான். தன் விதியை மாற்ற நந்தி பூவன நதி கரையில் கடுமையான தவம் செய்யத் தொடங்கினான். அவனது பக்தி மிகவும் ஆழமானதாக இருந்ததால் சிவபெருமான் நேரில் தோன்றினார். நந்தி கண்களை திறந்து தன் முன் கைலாசநாதரை கண்டு உணர்ச்சி வசப்பட்டான். ஐயா, எப்போதும் உங்கள் பக்கத்தில் இருக்க அனுமதியுங்கள் என்று நந்தி வேண்டினான். சிவன், இன்று முதல் நீ காளை வடிவம் எடுப்பாய். என் நிரந்தர துணையாக, காவலாளியாக, என் கணங்களின் தலைவனாக இருப்பாய். நாம் கைலாசத்தில் வாழ்வோம் என்றார். அவ்வாறு நந்தி சிவபெருமானின் நம்பிக்கைக்குரிய காவலனானார். அவருக்கு சிவபெருமான் மீதான தனது அன்பை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சமுத்திரம் கடைந்த போது வாசுகியின் விஷத்தால் கடல் முழுவதும் மாசுபட்டது. உலகம் இப்போது பெரும் ஆபத்தில் சிக்கியது. உலகத்தை காப்பாற்ற சிவபெருமான் முன் வந்தார். ஏனெனில் அவரால் மட்டுமே இந்த கடுமையான நிலையை காப்பாற்ற முடியும். சிவன் அந்த விஷத்தை தன் கையில் எடுத்து குடித்தார். தன் கணவர் இறந்து விடுவார் என அஞ்சிய பார்வதி தேவி அவரது கழுத்தை இறுக்கினார். இதனால் விஷம் அவரது தொண்டையில் நின்றது. சிவனின் வாயிலிருந்து விஷம் சிதறத் தொடங்கியது. நந்தி ஒரே பாய்ச்சலில் கடலில் குதித்து சிவனின் வாயிலிருந்து சிதறிய விஷத்துளிகளை தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் குடித்தான். நந்தி சிதறிய விஷத்திலிருந்து உலகை காப்பாற்றினான். இதை கண்ட தேவர்களும் அசுரர்களும் அதிர்ச்சி அடைந்து நந்திக்கு என்ன நடக்கும் என்று ஆச்சரியப்பட்டனர். சிவபெருமான் அவர்களை அமைதிப்படுத்தி, பக்தர்களே, பயப்படாதீர்கள். நந்தி என் துணை மட்டுமல்ல, அவன் என் வலிமையையும் என் பாதுகாப்பையும் என் தெய்வீகத்தையும் பகிர்ந்து கொள்கிறான் என்றார். தன் பக்தியின் மூலம் நந்தி அன்பும் நம்பிக்கையும் மிக கொடிய சவால்களையும் வெல்லும் என்பதை நிரூபித்தான். அன்று முதல் நந்தி அசைக்க முடியாத பக்தி மற்றும் விசுவாசத்தின் சின்னமாக நிற்கிறார்.